கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. சங்கீதம் 145:9. Is good to all, and his tender mercies are over all his works. Psalms 145:9. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட God Goes Ministries மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள். நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தாமஸ் பாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் இணைந்து ஊழியம் செய்கிற அனைவருக்கும், இந்த God Goes Ministries அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சிந்தனைக்கென்று எடுக்கப்பட்ட ஒரு வேத வசனம் நீதிமொழிகள் என்ற புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். பொல்லாத மனுஷர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடே இருக்கவும் விரும்பாதே. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தை குறித்து தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இங்கு சாலமோன் நீதிமொழிகள் எழுதும்போது சொல்லுகிறான், பொல்லாத மனுஷர்கள் மேல் நீ பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. இன்னைக்கு உலகத்தில் அநேக மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு நீதிமான்களும் உண்டு, அசுத்தமான மனிதர்களும் உண்டு. இந்த அசுத்தமான மனிதர்களைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்டு அவனை நீதிமானாக மாற்றுகிறார். சங்கீதம் 14வது சங்கீதத்தை வாசிக்கும் போது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். இந்த கெட்டுப்போன மனிதர்களை மீட்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து அவருடைய மகிமையற்றவர்களாகி எல்லாரும் கெட்டு போனார்கள். இந்த கெட்டுப்போன மனிதர்களை மீட்கும்படி வந்து ஆண்டவர் இந்த பாவிகளை கர்த்தர் நேசிக்கிற நல்ல ஒரு தகப்பன். இந்த பாவிகளை நேசித்து அந்த பாவிகளாகிய நம்மை நீதிமானாய் கர்த்தர் மாற்றுகிறார். நம்மை நீதிமானாய் மாற்றும்போது நமக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார், நீ பொல்லாத மனுஷர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. ஏன் அப்படின்னா, அவர்களுடைய இருதயத்திலே பொல்லாத சிந்தனை இருக்கிறது, பொல்லாத காரியம் இருக்கிறது, பொல்லாத எண்ணம் இருக்கிறது, பொல்லாத சிந்தனை இருக்கிறது. அவர்கள் பொல்லாப்பானதை செய்யும்படியே எத்தனைப்படுகிறார்கள். அவர்கள் நன்மை செய்வதற்கு விரும்பவில்லை. இங்கே சொல்லுகிறது, சோதனம், அவர்கள் மேலே நீங்கள் பொறாமை கொள்ளாதே.
ஏன் நீங்கள் பொறாமை கொள்ளாதேன்னு சொன்னால், நீங்களும் அவர்களைப் போல இருக்கக்கூடாது. நீங்கள் நீதிமான்களை ஒரு முத்திரை போட்டிருக்கிறார் நம்ம மேலே. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் முத்திரை போட்டிருக்கிறார். நீதிமான்கிற முத்திரை போட்டபடினால சொல்றாரு, பொல்லாத மனுஷர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. இன்றைக்கி அருமையான ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அல்லது இதை கேட்குற விசுவாசிகளாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாத மனுஷர்கள் மேல் நீங்கள் பொறாமை கொள்ளாது. அவர்கள் பொல்லாதவர்கள் தான், பொல்லாப்பை செய்கிறவர்கள் தான், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் தான், அநேக குடும்பங்களை கெடுக்கிறவர்கள் தான், அநேகரை பிரிக்கிறவர்கள் தான். அதான் சொல்கிற, அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும். இன்னைக்கு கொடுமை பண்ணுகிறது யார்? இன்னைக்கு சோத்திரம், இன்னைக்கு அதிகமாய் கொடுமை பண்ணுகிறது பிசாசுக்குரியவன் தான் கொடுமை பண்ணுகிறான். சிலவங்களுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. இன்றைக்கி அநேகர் கொலை செய்தாங்க, இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அநேகர் பலியிடுறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம இருதயம் கொடுமையை யோசிக்கும். ஒவ்வொரு நாளும் யாரை கெடுக்கலாம், எப்படி கெடுக்கலாம், எந்த குடும்பத்தை பிரிக்கலாம், எந்த ஃப்ரெண்ட்ஸை பிரிக்கலாம், எங்கே போய் என்ன குழப்பத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி அவங்க கொடுமையை மட்டும்தான் யோசிக்கிறது. அவர்கள் உதடுகள் தீவனையை பேசும். இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். அப்படி சொன்னால் அவர்கள் உதடுகள் தீவனையை பேசுகிறதா இருக்கிறது. அதனால தான் இங்கே சொல்லுகிறாரு, நீ அவன் மேலே அவரோடு கூட இருக்க விரும்பாதே. அவரோடு இருந்தால் நீயும் அவர்களைப் போல மாறிவிடுவாய். ஆனபடினால சொல்லுகிறாரு, பொல்லாத மனுஷருக்கு மேல் நீ பொறாமை கொள்ளாதே, அவளோடும் இருக்க விரும்பாதே என்கிற நல்ல ஒரு தகப்பன், நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக பலியான நம்முடைய தகப்பனாகிய தேவன் சொல்லுகிறாரு, அவள் மேலே பொறாமை கொள்ளவும் செய்யாத, அவளோடு நீ இருக்கவும் விரும்பாத, அவளை விட்டு என்ன செய், நீ விலகி நில்லுங்கிறார். சங்கீதம் 37:1 சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. அப்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்களாகிய நம்மை பார்த்து சொல்கிறார், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையக்கூடாது, நியாயக்கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கிறதை அல்லாமல் வேறு ஒன்றும் அவர்களுக்கு செய்ய நம்ம போகக்கூடாது. தான் சொல்லுறாரு. இன்றைக்கி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அநேக பொல்லாதவர்கள் இருந்தாங்க, பொறாமை கொள்ளவர்கள் இருந்தாங்க, வஞ்சிக்கிறவர்கள் இருந்தாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் இருந்தாங்க. எல்லாருக்கு வேண்டியும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணணுங்கிறதை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல தான் சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அல்ல சொல்லுகிறாரு, சோத்திரம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் பிரித்தெடுத்து இன்னைக்கு அந்த நீதிமானாகிய நமக்கு, தேவ பிள்ளையாகிய நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. துன்மார்க்கன் யார்? அவன் துன்மார்க்கனத்தை மட்டும்தான் யோசிக்கிறான், துன்மார்க்கமான காரியங்களை யோசிக்கிறான், துன்மார்க்கமான காரியங்களை சிந்திக்கிறான், துன்மார்க்கமாக நடக்கிறான். அவனுடைய வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா அநேகரை கெடுக்கும் வழிகளை போகிறது. ஆனால் அப்படின்னா சொல்கிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நீங்கள் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நீங்கள் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர்கள், இன்றைக்கி எல்லாரையும் பரியாசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அநேக ஊழியர்கள் கூட மற்ற ஊழியர்களை குறித்து பரியாசம் பண்ணுவாங்க. அநேக நல்லா ஜபிப்பாங்க, ஆனால் மற்றவர்களை குறித்து பரியாசம் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்திலும் என்ன செய்யக்கூடாது, நீ உட்காராமலும் நீ என்ன செய்யணும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கணும். ஏதோ கடமைக்கு பைபிளை வாசிச்சுட்டு முடிச்சிட்டோம், நாங்கள் 3 தடவை பைபிளை வாசிச்சுட்டு முடிச்சிட்டோம், 10 தடவை வாசித்து முடிச்சிட்டோம், 100 தடவை வாசித்து பைபிளை முடிச்சிட்டோம்னு சொல்லதல்ல. அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து
இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. அப்படின்னா என்ன? அவருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவர் செய்கிற காரியங்களை நம்ம சோத்திரம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் மகிமையாக இருக்கும். அந்த மகிமையான காரியத்தை செய்யும்படி கர்த்தர் நம்மை எத்தனைப்படுத்துகிறார். அம்மகிமையான காரியத்தை செய்யும்படி நம்மை தூண்டுகிறார். இங்கு நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது. நம்முடைய மனது ஆண்டவர் சொல்கிறாரு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு வரைக்கும் நாம் பாவத்தில் கடந்தோம், அக்கிரமத்தில் கடந்தோம், இன்னைக்கு தேவையில்லாத காரியங்களை பேசினோம், தேவையில்லாத காரியங்களை நடந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் நம்முடைய மனதை மாற்றி இருக்கிறார். நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்த இருக்கிறார். நம் ஆவியிலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் வாழும்படி நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஏன்னா அவர் பரத்திலிருந்து எல்லாரையும் அவர் பார்க்கிறார், நல்லோரையும் பார்க்கிறார், தீயோரையும் பார்க்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்க வேண்டும். அந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், கர்த்தருக்கு உகந்த காரியம். அதைத்தான் சோத்திரம் மறுபடியும் இந்த வாசித்து முடிக்கப் போகிறோம். அதே நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்கிறது, பொல்லாத மனுஷர்கள் மேல் நீ பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவனையை பேசும். இப்படிப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் மோடு கூட இடைப்படுவாராக. இதை மறுபடியும் நீங்கள் இதை வாசிங்க, இதை தியானிங்க. இதிலிருந்து உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.